எவ்விதமாக அசைவாடுகிறார் என்பதை எல்லாம் சாட்சிகளின் மூலமாக கேட்டோம். அற்புதங்கள், அதிசயங்கள் இவையெல்லாம் எங்கேயோ நடக்கிறது என்று நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம். அப்படி அல்ல. நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய திருச்சபையிலே, அன்றாட வாழ்க்கையிலே நமக்கு நடைபெற்றுக் கொண்டுதான் வருகிறார்கள். ஒவ்வொரு சாட்சியும் சொல்லும் பொழுது ஆண்டவர் எப்படி அவருடைய வாழ்க்கையை, அவருடைய வாழ்வாதாரத்தை எப்படி உயர்த்துகிறார். தன் பிள்ளைகளை அவரை ஒருபோதுமே பொருளை தள்ளாமல், கைவிடாமல் அவரை தூக்கி நிறுத்தி சமுதாயத்தில் ஒரு நல்ல பொசிஷனை கொடுக்கிறார் என்பதை நம்புகிறார். அருணாண்டி வாழ்க்கையில் நிறைய செய்து கொண்டிருக்கிறார். மிகவும் சந்தோஷம். என்னென்னு கேட்டால் அவர் எல்லாம் அடுக்கடுக்காக ஒன்றொன்றாக சொல்லும் பொழுது இன்னும் அநேக காரியங்களை செய்ய காத்துக் கொண்டிருக்கிறார். விக்னேஷன் குறித்து சொல்லும் பொழுது கூட எனக்கு ஒரு மனசுல ஒரு சின்னதாக, அவன் இங்கதானே இருக்கிறான் விக்னேஷ், அவன் சொன்னா நல்லா இருக்குமே அப்படின்னு நினைச்சேன். அவன் உந்துதல், கடவுள் அந்த உந்துதலை கொடுத்து விட்டான். அப்பொழுது அவன் தத்ரூபமாக தான் அனுபவித்த ஆண்டவரை ருசி பார்த்த அந்த விதத்தை அவர் சொல்லும் பொழுது ஒரு மெய் செல்லும் நமக்கு. ஏனென்றால் அவரும் சந்தோஷப்படுகிறார், நாமும் சந்தோஷப்படுகிறோம். தமிழ்நாட்டில் ரொம்ப தேங்க்ஸ். பிள்ளைகளை நீங்கள் ஆவிக்குரிய வளர்த்து கொள்வதற்காக இன்னும் அநேக காரியங்களுக்காக ஆண்டவர் செய்ய காத்திருக்கிறார். இன்னும் சுவீட்டி சொல்லும்போது கூட அது ஒரு டபுள் ஆசீர்வாதம். இங்கே வந்தால் ஒருவருமே வெட்கப்பட்டு போவதில்லை. ஆசீர்வாதம் இல்லாமல் வெளியே போக முடியாது. அப்பவும் அவ்வளோ நசி. இன்னும் எல்லாரும் அனுபவிப்போம், இன்னும் தான் கவர்ந்தார், வேண்டுதல் நிறைவேற்றப்படும். ஆனால் ஆண்டவர் அரசு ஒரு நேரத்தை வைத்திருக்கிறார். அதுதான் இந்த நாளிலே, இந்த உபவாச நாளிலே நம் மத்தியிலே நமக்கு ஒரு ஊழியக்காரர் வந்திருக்கிறார். அவர்கள் வரவேற்பது நமது கடமை. வில்லியம் புஷ்பராஜ் என்பவர் நண்பர் லைட் ஆஃப் த வேர்ல்ட் மினிஸ்ட்ரி என்று தன்னுடைய ஊழியத்திற்கு பெயர் வைத்து செய்து கொண்டிருக்கிறார். அநேக காரியங்களிலே ஆண்டவர் அவருக்கு வெளிப்பாடுகள் செய்தி கொடுத்து கொண்டு வருகிறார். கண்டிப்பேட்டிலிருந்து வருகிறார். நாம் கண்டிப்பேடு என்று சொன்னோம்னா கிராமம், அங்கிருந்து தான் ஆண்டவர் கலெக்ட் பண்ணுறாரு எல்லாரையும். எனவே இன்று நம் மத்தியிலே அவர் வந்திருப்பது மிகவும் மகிழ்ச்சி. அதற்கான ஏற்பாடு செய்த செயலாளர் அவர்களுக்கு சபையின் சார்பாக நாங்கள் செலுத்துகின்றோம். இப்படிப்பட்ட ஊழியக்காரர்களை ஊக்குவித்து அவர்கள் ஆண்டவருக்கு செய்கின்ற ஊழியத்தை நாம் பின்பற்றி இந்த நாளில் நமக்கு பிரயோஜனமுள்ள வார்த்தையை கேட்க நாம் காத்திருப்போம். அவரை திருச்சபையின் சார்பாக வருகிறவர்கள் என்று வரவேற்று நம்மை கற்றவேற்றியை ஸ்தோத்திரம். எல்லாருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை நான் அன்புடன் வாழ்த்துகிறேன். பிதாவாகிய தேவனுக்கும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் பரிசுத்த ஆவியானவருக்கும் கோடான கோடி 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 நன்றியும் புதிய ஸ்தோத்திரங்களும் ஏறெடுக்கும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இந்த வாய்ப்பினை எனக்கு ஏற்படுத்தி கொடுத்த தேவனுக்கும் மற்றும் இங்கு வீற்றிருக்கிற அருமையான தலைமை போதகர் ஆயர்மார்களுக்கும் மற்றும் இந்த அழைப்பை எனக்கு கொடுத்து என் அன்பு சகோதரர் பார்த்திபன் அவங்க குடும்பத்துக்கும் நான் நன்றி கடனாக இருக்கிறேன். இயேசுவை துதிக்கிறேன். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையான பாடல்களும் அருமையான சாட்சிகளும் நம்ம கேட்டோம். ரொம்ப உயிருள்ள சாட்சிகள். இது எந்த மதத்திலும் கிடையாதுங்க. நம்ம ஆண்டவராகிய இயேசுவை தேடுகிற பிள்ளைகளுக்கு மட்டும்தான் இந்த வாய்ப்பினை கிடைக்கும். கர்த்தர் இங்க வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆவியானவர் எனக்கு உணர்த்தினபடி நான் பேசிவிட்டு போக ஆசைப்படுகிறேன். இங்க வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் அற்புதங்களும் அதிசயம் நடக்க போகுது. ஆமென். இதை கேட்டா கேட்டுங்க, விட்டா விட்டுருங்க. முதல்ல இசைக்கலைஞர் அருமையான மகள் அன்பு குட்டி தம்பிக்கு நான் வாழ்த்துதலை கூறுகிறேன். நீங்க வந்து உட்காரும்படி மிக தாழ்வுடன் கேட்கிறேன். உட்கார தம்பி தான், பேட் அடிக்கிற தம்பி, வாப்பா. எல்லாம் பாட்டு பாடினீங்க, எல்லாம் வாசித்தீங்க. கட்சியில
பாட்டுக்காரன் நானு, எனக்கு இல்லாத எழுந்து புட்டாங்களேன்னு ஒரு வருத்தமா தான் இருந்தது. ஸ்தோத்திரம். ஆமென். ஹalleluya. ஹalleluya. சந்தோஷமா ஹalleluya. ஒரு வித்தியாசமான ஆராதனை. இன்னைக்கு எல்லாம் சாப்பிட்டு வந்திருக்கோம். ஹalleluya சொல்லுங்க. எத்தனை பேர் சாப்பிட்டு வந்தீங்க? கை தூக்கு பார்க்கலாம். என்ன நாள் இன்னைக்கு? என்ன நாள்? ஏன் உபவாசம் இருக்கணும்? చెప్పండి. எதுக்கு உபவாசம் இருக்கணும்? நீ வந்திருக்கிற நீயே சொல்லிட்டு போயா? கர்த்தர் நல்லவர். கைகளை தட்டுங்க பார்க்கலாம். உற்சாகமா உற்சாகமா. இதுல ஒரு பெரிய சீக்ரெட் அடங்கி இருக்கு. ஒரு பெரிய ரகசியம் அடங்கி இருக்கு. கையை தட்டினா உங்களுக்கு தான் வேஸ்ட். யாரா கேட்டோம்? ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம எல்லாருடைய குழந்தைகள். ஆமென். ஹalleluya. ஹalleluya. கர்த்தர் பெரியவர். என் பேர் வில்லியம் புஷ்பராஜ். நான் சிஎஸ்ஐ சபையை சேர்ந்தவன். என் குடும்பத்தில் எல்லாம் சிஎஸ்ஐ தான். அந்த காலத்துல என் பாட்டை முப்பாட்டை கோதுமை கொடுத்த காலத்துல இருந்து. ஆனா நான் பிறந்து வளர்ந்தது ஒரு முருகன் பக்தனோடு நான் வளர்ந்துட்டேன். எனக்கு இயேசுநாதன் பிடிக்காது. ஏசாமி சொன்ன ஊழியக்காரன் அடிச்சிருக்கிறேன், காரி துப்பி இருக்கிறேன். இந்த வேதத்தை தூக்கி 3 வாட்டி கீசி போட்டேன், குப்பையில போட்டேன். எனக்கு தெரிஞ்சதெல்லாம் ராஜேஷ்குமார் கதை புக்கு, சினிமா பாட்டு புக்கு, இதுதான் எனக்கு எப்பவுமே இருக்கும் என் பாக்கெட்ல. ஆனா என்னுடைய நண்பர்கள் மிக மிக சூப்பரான திறமைசாலிகள். பொழுது வெடிக்க கூடாது, வீட்டில் வந்து உட்காந்துருவான். மாமச்சான் மாமு போலாம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. என் நல்ல பிள்ளைங்க எனக்கு கிடைக்கல. கெட்ட சிறியர்களால் நான் பழக ஆரம்பித்தேன். குடும்பத்துல ஒரு மதிக்காதவனா இருந்தேன். குடும்பத்துல மதிக்காதவன். ஆனா என் பாட்டன் முப்பாட்டன் நிலக்கழார் அந்த கிராமத்துல எங்களுக்கு தான் அதிகமான சொத்து. என் சொந்தக்காரு என் மாமா பொண்ணு தான் சகோதரன் கட்டி இருக்கிறார். அவங்களுக்கு தான் நிறைய சொத்துக்கள் இருக்கிறது. இந்த சொத்துக்கள் எல்லாம் ஏகப்பட்ட சொத்துக்கள். யாராரு வாயில வயிற்றுல அடிச்சாங்க தெரியல. என் பாட்டன் எங்க பாரு சொத்து சேர்த்து வச்சுட்டான். ஆனா அந்த குடும்பத்துல ஒரு கொலை நடந்தது, ஒரு மேடர் நடந்தது. பெரிய சித்தப்பா சின்ன சித்தப்பா கத்தில வெட்டி சாவடிச்சுட்டான். அதனால ஊர்காரங்க சேர்ந்து அந்த குடும்பத்தை மண்மோட ஆக்கிட்டாங்க. எல்லாம் பிரிஞ்சு போச்சு குடும்பம். நிலம் எக்கச்சக்கமான நிலம். ஆனா அதை பயிர் வைக்கிறதுக்கு ஆள் இல்லை. உலகம் முழுவதும் மனிதன் ஓடுகிறான். ஆசையை யார் வாரிக்கொண்டு போவான். சொத்து சேர்த்தான். ஆனா அந்த சொத்து யூஸ் இல்லாத போயிடுச்சு. ஆனா என் தாயும் என் தகப்பனும் ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகள். ஆமென் சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. அருமையான சகோதரர் சகோதரி எல்லாம் சொன்னாங்க. அருமையான மகள் பின்னாடி சாட்சி சொல்லிச்சு. இதாங்க உயிருள்ள சாட்சி. இந்த சாட்சி எப்பேற்பட்டது? வல்லமை உள்ளது, உயிர்ப்பிக்கிறது. இயேசுவை அறியாதவனாய் இருந்த என்னை, வேதத்தை தூக்கி போட்ட என்னை ஆண்டவர் என்னை தண்டிக்கல. அவர் பாவிகளையும் பரதேசிகளையும் அனாதைகளையும் பிறர்களையும் கேட்பதற்கு கிடக்கிற கசப்பட்ட பிள்ளைகளை சந்திக்கத்தான் ஆண்டவர் வந்தார். டாட்டாவோ அம்பானியோ பிர்லாவோ இந்துஜாவோ நேஷனலோ சந்திக்க வரல. பாவிகளை சந்திக்கத்தான் ஆண்டவர் வந்தார். இந்த பாவியை கர்த்தர் என்னை தேடி வந்தார். நான் அவரை தேடி போவே இல்லை. ஆனா எங்க ஆத்தா ஜெபம் பண்ணி இருக்கும், என் பாட்டி ஜெபம் பண்ணி இருக்கும். எல்லா பிள்ளைகளும் நல்லா படிக்கிறாங்களே, இது ஊரு சுத்தி இருக்குது. ஆண்டவரே அவனை சந்திங்க அப்படின்னு ஜெபிச்சிருக்கலாம், அழுதிருக்கலாம், மடிப்பிச்சை கேட்டிருக்கலாம். இந்த ஜெபம் என்னை சந்தித்தது. ஆண்டவர் என்னை தேடி வந்தார். அந்த கிராமத்துல ஒரு பெரிய முரடனாக வாழ்ந்தேன். போலீஸ் எல்லா கேஸ்களை அனுபவித்தேன். ஆந்திராவில் ஜெயிலில் அடைக்கப்பட்டிருந்தேன். பயங்கரமான ஒரு பிரச்சனையில நான் இருந்தேன். ஏன்னா சொத்தை காப்பாற்றணும், வீட்டுல எல்லாமே பைபிளை தூக்கினான், எல்லாம் ஏமாத்துறான்னு சொல்லி நான் ஒரு வித்தியாசமான சூழ்நிலை போயிட்டேன். அப்படியாக இருக்கப்பட்ட இந்த குள்ள மனுஷனை பார்த்தா அதிர வைத்தேன். நிச்சயமா புல்பிடின்னு சொல்றேன். அப்படி அதிர வச்சேன். எனக்கு யார் யார் விரோதமா இருந்தாங்க எல்லாரையும் அடக்கினேன். அந்த ஒரு கேஸ்ல, போலீஸ் கேஸ்ல போய் ஆந்திராவில் நான் ஜெயிலில் அடைக்கப்பட்டிருந்தேன்.
அப்ப கூட எங்க வீட்டுல அழுதாங்க. நான் முருகான்னு தான் கூப்பிட்டேன், அவனை தான் கூப்பிட்டேன், நான் இயேசுவை கூப்பிடாத இருந்தேன். கடைசியில இந்தியாவில் என்ன வச்சா இவனை யாராவது போட்டு தள்ளிடுவாங்க, செத்து சாவடிச்சிடுவாங்கன்னு சொல்லி கஷ்டப்பட்டு சீக்கிரமா பாஸ்போர்ட் எடுத்து என்ன அரேபியா நாட்டுக்கு அனுப்பிச்சாங்க. அல்லேலூயா. ஐயா, அம்மா, சகோதரி, எப்பேற்பட்ட பிரச்சனையா இருந்தாலும், எப்பேற்பட்ட குடிகாரனா இருந்தாலும், எப்பேற்பட்ட ரவுடிசமா இருந்தாலும், தரிக்கட்ட சுத்திர பிள்ளையா இருந்தாலும் அரேபியா நாட்டுக்கு போனா திருந்துவாங்க. ஆமென். அல்லேலூயா. அங்க எதுவுமே கிடையாதுங்க, எந்த இதுவும் வாதாட்ட முடியாது, அங்க எதுவுமே கிடையாது. ஏன்னா அந்த நாடு அப்படி. ஏதோ ஒரு கம்பெனியில நண்பு கொண்டு போய் விட்டானுங்க, போர்டு நட்டுகளை அழைக்கிற வேலை எனக்கு. ஒரு பெரிய கேரேஜ்ல, ஒர்க் ஷாப்ல மெக்கானிக்கல் அவுத்து போடுவாங்க, எல்லாத்தையும் டீசல் பெட்ரோல் ஹைட்ராலிக் போட்டு கிளீன் பண்ணி சுத்தமா பல கொடுக்கிற வேலை எனக்கு. இப்படிதான் செய்துகிட்டு இருந்தேன். அப்போ திடீர்னு யோர்தான் டிரான்ஸ்பர் கிடைத்தது. ஆமென் சொல்லுங்க. தபுக்கில் இருந்து 146 கிலோமீட்டர் யோர்தான் நதி. இந்த யோர்தான் இயேசு கிறிஸ்து யோவானால் ஞானஸ்தானம் எடுத்து கரையேறின இடம். அங்க எல்லாம் சொல்றாங்க, இந்த மாதிரி கிறிஸ்தவர்களுக்கெல்லாம் இங்க புனிதமான இடம். அங்க போயிட்டு கொஞ்ச நாளைக்கு போய் அந்த யோர்தான் நதிக்கு போறது. ஆண்டவரே, கடல் பிளந்தீங்க, எகிப்து நதிக்கு இருக்கு, யோர்தான் நதி இருக்கு, என்ன ஒரு வாழ்க்கையில ஒரு அதிசயத்தை செய்யுங்கப்பா அப்படின்னு கேட்க ஆரம்பித்தேன். கேட்கத்தான் எனக்குள்ள ஒரு ஜெபிக்கிற வல்லமை வந்தது, எனக்குள்ள ஒரு தாகம் வந்தது. நானும் மற்றவர்கள் போல அந்த யோர்தான் நதியில இறங்கி ஜெபிக்க ஆரம்பித்தேன், அழ ஆரம்பித்தேன். கர்த்தர் என்னை சந்தித்தார், என் மேல ஒரு அபிஷேகம் இறங்கினது, என்னை உருவாக்கினது. இதற்குள்ள காலம் கடந்து போய் 22 ஆண்டு காலம் ஒரு நல்ல ஒரு நிர்வாகத்துல, ஒரு மிலிட்டரி டிபார்ட்மெண்ட்ல சீனியர் மெக்கானிக் சார்ஜென்ட்டா எனக்கு கர்த்தர் பதவி உயர்த்தினார். கை நிறைய சம்பளம். इधर भी अल्लाह दोनों नहीं, इसके पास अब नहीं पूछेगा யாரும் கையை எடுங்க. எனக்கு மனசு கஷ்டம் வந்தா உடனே முழங்கால் போடுவேன் யோர்தான் நதி கிட்ட போய். இதுதான் ஜெபிக்கிற ஜெபம் தான். முழங்கால் யுத்தம் தான் போடுவேன், உபவாசம் போடுவேன், முழங்கால் போடுவேன், ஜெபிப்பேன். கர்த்தர் எனக்கு ஒவ்வொரு பாடமா எனக்கு திருப்பி காண்பித்து 22 ஆண்டு காலம் என்னை பணியில் வைத்தார். ஒரு நாள் திடீர்னு ஒரு பாஸ்டிங் பிரேயர் அங்க நடந்து கொண்டிருக்கும் பொழுது, எகிப்துக்கும் யோர்தானுக்கும் சிரியாவுக்கும் நடுவுல ஒரு மலை இருக்கிறது. அந்த மலை பக்கத்துல வெள்ளிக்கிழமை அங்க பிரேயர் நடக்கும். அந்த பிரேயருக்கு நானும் சில பிரதர்கள்லாம் போனோம். அப்போ எகிப்துல தான் ஐஎஸ் தீவிரவாதம் அதிகமாக இருக்கிறது. அங்க இயேசுவை பிடிக்காது, ஒன்லி அல்லாஹ் முஸ்லிம் கண்ட்ரி, அங்க எதுவும் ஆராதிக்க முடியாது. அந்த மாதிரி நேரத்தில் தான் எங்களை வந்து வான் பண்ணி கண்டிச்சு, நீ இந்தியனா இருக்கிற, இந்த மாதிரிலாம் இங்க ஆராதிக்கப்படுது, ஒன்லி அல்லாஹ் அக்பர், இயேசுவை கிடையாது அப்படின்னு சொல்லி எங்களுக்கு வான் பண்ணிட்டாங்க. கர்த்தர் அந்த பெரிய ஒரு போராட்டத்திலிருந்து கர்த்தர் விடுதலை செய்தார். அதுக்கு மறைமுகமா எங்கள் ஊழியம் அங்க நடந்து கொண்டு இருக்கிறது. ஒரு நாள் திடீர்னு ஆண்டவர் என்னோட ஆவியானவர் பேசினார், go to back India, अभी जा तुम इंडिया जाओ, हमारा काम करो तुम. மா பணி செய்யடா, போடா இந்திக்கு, நீ போ இந்தியா போய் என் வேலை செய். எந்த வேதத்தை தூக்கி போட்டு எரித்து வீசி அடித்தாயே அதே வேதத்தை நான் உனக்கு கொடுத்து தெருவா உன்னை ஓட வைப்பேன்னாரு. அவன் கைகளை தட்டி ஆண்டவர் சொன்ன விதத்துல நல்ல சம்பளத்தை விட்டு வர மனசுல தான் இல்லை. நான் வரலான்னு என் வீட்டை என் மனைவி விட மாட்டான். இவ்வளோ சம்பளத்தை விட்டு இங்க கொடுத்து போயிருக்கிறோம், எல்லா ஜனம் நல்லா சாப்பிடுறாங்க. திடீர்னு ஒரு வாரம் லீவ் எடுத்துக்கின்னு எங்க அப்பா செத்துட்டாருன்னு சொல்லிட்டு டெலிகிராம் கொடுக்க வச்சு நான் ஒரு வாரம் லீவ்ல வந்தேன். வந்த உடனே இங்கிருந்து நான் போல. வீட்டுல என்னடா போல 3 நாளுக்கு சொல்லி பெட்டி கேட்டுருவாங்க, ரெடி பண்ணி வச்சிருவாங்க. சீக்கிரம் போனா தானே துட்டு வரும். இப்படி
என் மனைவி கேட்டா, ஏன் போலையாங்க, பாஸ்போர்ட் டிக்கெட் எல்லாம் செக் பண்ணுவான், போலையாங்க, நான் போறதுக்கு மனசு இல்லை, நான் ஊழியம் பண்ண போறேன். அப்போ என் மனைவி சொன்னால், சாமி நொட்ட போறாரு உனக்குன்னா, இப்படி அடிச்சு காட்டினான். ஏசாமி நொட்ட போறாரு. எனக்கு கோபம் வந்து ஒரு வரல புடிச்சு முறிக்கிட்டேன். எந்த வரல காட்டினேன், ஆண்டவர்கிட்ட அழுது மன்னிப்பு கேட்டு வீட்டை விட்டு போயிட்டேன். வேலையும் போயிடுச்சு, விசாவும் கேன்சல் ஆயிடுச்சு, டிக்கெட்டும் கேன்சல் ஆயிடுச்சு. கர்த்தாவே நீ என்னை கூப்பிடுறதுனால தான் நான் வந்தேன், வேலையில விட்டேன். எனக்கு பைபிள் பற்றி ஒன்றும் தெரியாது, எனக்கு தெரிஞ்சதெல்லாம் பாட்டு புக்கம் கதை புக்கு தானப்பா, எனக்கு வேதத்தை பற்றி ஒன்றும் தெரியாது. ஆண்டவர் என்னை சந்தித்து என்னை போதிக்க ஆரம்பித்தார். ஒரு பைபிள் தியாலஜியில் போய் தியாலஜிக்கல் முடிக்க கர்த்தர் எனக்கு உதவி செய்தார், என்னோடு கூட இருந்தார். கர்த்தர் தொட்ட அபிஷேகம், அது என்ன அபிஷேகம், நான் ரெக்டிஃபை பண்ணணும் இல்லையா, எனக்கு என்ன அபிஷேகம் கொடுத்துக்கிறார், எனக்கு என்ன தகுதி இருக்கிறது. அப்பதான் ஒவ்வொரு கிராமத்து சின்ன சின்ன ஊருக்கெல்லாம் கூப்பிடுவாங்க. நான் வாழ்ந்தது நல்லா பாடுவேன், சாவுக்கு பாடுவேன், கல்யாணத்துக்கு பாடுவேன், எல்லாத்துக்கும் பாடுவேன். இப்படி பாடல் பாடி சினிமா பாட்டு விட்டுட்டு ஆடல் பாட்டை பாட ஆரம்பித்து கொஞ்சம் கொஞ்சமா பக்கத்து ஒரு ஆந்திரா தேசத்துல அப்படி இப்படி பாடி கொஞ்சம் நல்ல தரமா வந்த பிறகு கர்த்தர் எனக்கு ஐடென்டி பண்ணார், அபிஷேகம் பண்ணார். போற இடம்லாம் ஆசீர்வாதம், போற இடத்துலாம் எல்லாம் நடக்கும், எல்லாமே நடக்குதுங்க. குழந்தை இல்லையா, அதிலும் இந்த கையை தட்டினா குழந்தை பிறகுது. 26 குழந்தைக்கு மேல இது வரைக்கும் பிறந்திருக்குது. எங்க ஊழியத்துல அநேக பிரச்சனைகள் இருக்கிறது. இந்த மாதிரி தான் கர்த்தர் என்னை தேடி வந்து என்னை அபிஷேகித்து ஒரு மனிதனாக ஆக்கினார். இன்றைக்கு ஆண்டவருடைய ஊழியத்தை ஃபுல் டைம் நான் செய்து கொண்டிருக்கிறேன். இந்த மாதிரி நேரத்துல அருமையான அன்பு சகோதரனை நிறைய இடத்துல ஃபெலோஷிப்ல பார்க்கிறேன். இந்த ஃபெலோஷிப்ல நான் பாடுவேன். இந்த மாதிரி பழக எங்க ஊருக்காரர், அதனால இந்த அழைப்பு எனக்கு அவர் கொடுத்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு விசேஷமான நாள் இல்லையா? இப்போ இவ்வளவு ஜெபம் பண்ணோம், இவ்வளவு பார்த்தோம். அப்படியே கொஞ்சம் திரும்புங்க, எந்த பக்கம் ஆலயம் இருக்குது, மூடப்பட்ட ஆலயம், அப்படியே கொஞ்சம் திரும்புங்க. உங்க கைகளை ஆலயத்துக்கு நேரா போக்கஸ் பண்ணுங்க. இதுதான் உண்மை, இது சத்தியம். ஓ நீ மாகாரவாரா சிபி காமா, முழு இதயத்தோடு, முழு ஆத்துமோடு, முழு பலத்தோடு, ஆண்டவரே நாங்க ஏறெடுத்தப்பா இந்த ஜெபம், ஆண்டவரே எங்க ஆலயம் திறக்கப்படணும், எங்க ஆலயம் திறக்கப்படணும். ஆண்டவரே நாங்கள் கண்ணீரோடு விதைக்கிறோம், ஆண்டவரே கண்ணீரோடு விதைக்கிறோம். வரப்போகிற அப்பா அந்த பதிலை நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். கோர்ட்டு மூலமா அளிக்கப்படுகிற அந்த பதில் இயேசுவின் நாமத்தினாலே உபவாசத்தோடு செபிக்கிறோம். எல்லா தடைகளும் விழுந்து போகட்டும், எல்லா எதிர்ப்பின் ஆயுதங்களும் விழுந்து போகட்டும். எல்லா தடைகளும் மாற்றுங்க. உங்களுடைய கரங்களில நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம், ஏற்றுக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். நீ திறந்தால் அடைப்பவன் இல்லை, நீ கட்டினான் அதை இடிப்பவன் இல்லை, நீ திறந்தால் அடைப்பவன் இல்லை, கட்டினான் அதை இடிப்பவன் இல்லை, இல்லை இல்லை என் வாசலை அடைப்பவன் இல்லை, இல்லை 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 என்னை இடிப்பவன் இல்லை, இல்லை 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 என் வாசலை அடைப்பவன் இல்லை, இல்லை 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 என்னை எதிர்ப்பவன் இல்லை, நீ திறந்தால் அடைப்பவன் இல்லை.
அல்லேலூயா. ஆண்டவர் ஆலயத்தை திறப்பதற்காய் கோடான கோடி நன்றி. அந்த ஆலயத்தில் எங்களையும் கூப்பிடுங்க, நானும் ஒரு நாள் வந்து ஆண்டுடைய வார்த்தை பேசுகிறேன். கர்த்தர் எல்லா செய்திகளும் நல்ல செய்தியா வரப்போகுது. கர்த்தர் உங்களை உண்மையாகவே பரிசுத்த ஆவியானவர் இந்த ஸ்தலத்தில் அசைவாடி கொண்டிருக்கிறார். ஆமென். அநேக சாட்சிகள் எழும்ப போறீங்க. அநேக குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகள் தீரப்போகுது. அநேக குடும்பத்தில் இருக்கிற பைனான்ஸ் கஷ்டங்கள் எல்லாம் தீரப்போகுது. வியாதிகள் எல்லாம் வெளியேற போகுது. மாந்திரங்கள், சூரிய செய்வனை கட்டுகள் கிட்ட நெருங்குவதில்லை. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன்னா இன்றைக்கு நம்ம உபவாசித்து கர்த்தரிடத்துல கூடி சேர்த்திருக்கிறோம். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு நன்மையானதை செய்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. வாசிக்கலாம் வேதத்திலிருந்து யோவேல் 1:14. யோவேல் தீர்க்கதரிசி புத்தகம் 1:14, பக்கம் 1060. என்னது? பரிசுத்த உபவாச நாளை நியமியுங்கள், விசேஷித்த ஆர்ப்பரிப்பை கூறுங்கள், மூப்பரையும் தேசத்தில் எல்லா குடிமக்களையும் உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய ஆலயத்தில் கூடி வர செய்து. யாரை நோக்கி கூப்பிடணுமா? சொல்லுங்க, யாரை நோக்கி? நம் ஆண்டவராகிய இயேசுவை நோக்கி கூப்பிடுகிறோம். நிச்சயம் இங்கு ஏறெடுத்த ஜெபங்களும் சாட்சிகளும் கர்த்தர் இதை கேட்டு எல்லா வழிவாசலை திறக்க போகிறார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. உபவாச நாள், புரியுதுங்களா? இது உபவாச நாள். கண்டன சாப்பிடுறோம். என் பாட்டி 113 வயசு உயிரோடு இருந்தது. காரணம், கழிகட்டில் விளையிற பூண்டுகளையும் அதுகளையும் கீரைகளை தான் சாப்பிட்டு வளர்ந்தாங்க. இன்னைக்கு நம்ம ஏதாவது போய் கழிகட்டில் கீரை கிளறன யாருன்னா கறாங்க. பருப்பு கருன்னு தெரியுமா உங்களுக்கு? பண்ண போட்டு கீரைன்னா தெரியுமா? போயிந்தி எங்கேயுமே கிடையாது. புரியுதுங்களா? அப்பெல்லாம் அவங்க இயற்கையோடு இருந்தாங்க, நல்லா இருந்தாங்க. இன்னைக்கு செயற்கையோடு புளியா மரத்து ஓரெல்லாம் ஒரு வண்டி தண்ணி இருப்பான் பார், குழ குழான்னு போட்டு கவாப்பு. வேறு கவாப்பு என்றால் எபிரேய பாஷையில பாலை கட்டுறதுன்னா ஆப்பு கட்டிங்க. புரியுதுங்களா? அதுக்கு கவாப்புன்னு பேர் வச்சு அந்த கப்பு கப்புன்னு சாப்பிட்டு குப்பு குப்புன்னு செத்து போறான். புரியுதா? இன்னைக்கு எல்லாம் யாருன்னா பார்த்தா என்ன ஸ்டைலா இருக்கிறாங்களா? என் ஆயா வந்து 113 வயசுல அழகான ஸ்ட்ரக்சரோடு இருந்தாங்க. இன்னைக்கு நம்ம அம்மா மண்ண சகோதரிகளை பார்த்துக்கிட்டா பீப்பா மாறிக்குது. எல்லாமே குண்டு குண்டா இருக்குது, தலை மாதிரி தான் தெரியுது. காரணம் என்ன? சாப்பாடு சரியில்லை. இதுக்கு தான் பழைய ஏற்பாடுல சுத்தமான தமிழ்ல பேசட்டுமா? துண்ணதுனால வந்தது பாவம். சொல்லுங்க, துண்ணதுனால வந்தது பாவம். இந்த பாவத்தை ஆண்டவராக இயேசு புதிய ஏற்பாடு ஏற்பட்டு இதே புல்லு பாவ சக்கர் கூட்டு போட்டாரு. உபவாசத்தை ஏற்படுத்தினார். உபவாசம் என்பது எல்லாருக்கும் நல்லதுங்க. உன் வாழ்க்கைக்கு நல்லது, உன் குடும்பத்துக்கு நல்லது, உன் சபைக்கு நல்லது, உன் கிராமத்துக்கு நல்லது. உபவாசம் இருந்து நீ எதை கேட்டாலும் நிச்சயம் கர்த்தர் தருவார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. உபவாசம் என்றால் ஒரு 2 வகையை நம்ம பிரிச்சுக்கலாம். ஒன்று, தனிப்பட்ட மனிதனுக்கு உபவாசம், ஒரு பர்சனல் லைஃப். आपके दूसरे नहीं है, तुम्हारा உன்னுடைய பர்சனல், உன்னுடைய வாழ்க்கைக்கு உபவாசம் தேவை. இரண்டாவது, உபவாசம் தேசமெல்லாம் கூடி கிராமமெல்லாம் கூடி ஆராதனை வர வைத்து மூடி இருக்கிற ஆலயத்தை திறக்கணும்னு போட்டு இருக்கிற உபவாசம். ஆமென். தேசத்துல கொள்ளை நோய், கிராமத்துல காலரா வந்துச்சு, கொரோனா வந்துச்சு, இப்படி எல்லாம் கொள்ளை நோய் பெறுகின்ற பொழுது தேசத்தை மக்கள் மூப்பர்கள் எல்லாம் ஒன்று கூடி இங்கு உபவாசித்து அழுது கேட்டால்
தேசமே பயப்படாதே, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் என்ற வசனம் நிறைவேறும். ஆமென். அல்லேலூயா. இது இரண்டாவது வகை உபவாசம். ஒன்று உன்னுடைய வாழ்க்கைக்கும் தனிப்பட்ட வாழ்க்கைக்கும், இரண்டாவது சபை மக்கள் கிராமம் தேசம் கூடி ஜெபிக்கிற ஜெப உபவாசத்திற்கும். பிரியமானவர்களே, ஆண்டவர் இயேசு வேதத்துல மத்தேயு 6:6 வாசிங்க, சத்தத்தை உயர்த்த வாசிக்கணும். நீயோ ஜெபம் பண்ணும்போது என்னது? நீயோ ஜெபம் பண்ணும்போது நீயோ ஜெபம் பண்ணும்போது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் அறை வீட்டுக்குள்ள பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற இயேசு கிறிஸ்து உனக்கு வெளியரங்கமாய் பதில் தருவார். வெளியரங்கமாய் ஓபன். உன் அந்தரங்க கதவை பூட்டு. வீட்டு கதவை பூட்ட சொன்னாரா? என்ன கதவை பூட்ட சொன்னாரு? உன் இருதய கதவை பூட்டு. உன் இருதய கதவை பூட்டு. பூட்டிட்டு எந்த சிந்தனை இல்லாமல் உனக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கும் ஒரு நல்ல நட்பை ஏற்படுத்திக் கொண்டு நீ அழுது புலம்பி கண்ணீரோடு ஜெபித்து விட்டு போ. அப்பொழுது ஆண்டவர் உனக்கு பரிபூர்ணமாக விடுதலை தந்து உன்னை ஆசீர்வதிப்பார். ஆமென். இதுதான் உபவாசம். இன்னொரு உபவாசம் பாத்தீங்களா? என்ன அக்கா ஒரு மாதிரி அடி போரி, நான் உபவாசமா இருக்கிறேன். இன்னொரு உபவாசம், ஏய் என்கிட்ட வச்சுக்காத, நான் உபவாசம் போட்டு அதுன்னு வச்சுக்க, நீ க்ளோஸ். இதெல்லாம் உபவாசம் கிடையாது. பெருமடிக்கிறதுக்கோ தாள ஊதுறதுக்கோ தப்பட்டை அடிக்கிறதுக்கோ உபவாசம் அல்ல. வசனம் என்ன சொல்லுகிறது? ஒரு அந்தரங்க கதவை லாக் கர் தோ, பூட்டு. யாருக்கும் தெரியக்கூடாதுங்க. அந்தரங்கமான ஆண்டவருக்கு உபவாசித்து அழுது கேட்போமானால் நிச்சயமாக சத்தியமாக தேவன் பதில் கொடுக்கிறவராய் இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. எனக்கு நாளைக்கு 40வது வருஷம் பிறந்த நாளுங்க. பாட்டு சொல்ல மாட்டீங்களா? இல்லங்க, நாளைக்கு பர்த்டே, எனக்கு 40வது வயசு. சந்தோஷம் தானே? என்ன சொல்லு. உனக்கு கம்மியா இருக்கு, அதிகமா இருக்கு. இன்னைக்கு நான் இப்படி இருக்கிறதுக்கு என்ன காரணம் சொல்லுங்க? உபவாசங்க. உண்மையில எனக்கு 67 வயசு. என்னது இது? பாத்தீங்களா? என்ன இது? ஏன்னா முட்டி நோக கூடாது. மெத்தி அதுக்கு வாங்கி போட்ட மெத்த. இது எப்படி ஆண்டவர் கொடுக்கிறது? அப்பத்தையும் ரத்தத்தையும் எப்படி நம்மளுக்கு ஜீரணம் ஆகும்? யோசனை பண்ணுங்க. எல்லா இடத்துலயும் இருக்குது. நான் என் சாப்பிட்டு தூக்கி சிரி போட்டேன். கர்த்தருக்காக நீ படணும். அவர் ரத்தத்தை சிந்தாரு, கடைசி சொட்டு ரத்தம் சிந்தி கொடுத்தாரு. முட்டி நோபடம் மெத்து போய் அப்பம் வாங்குறது, பரிசுத்தம் இல்லாத போய் அப்பம் வாங்குறது, உறவுகள் எல்லாம் நம்ம பேசிட்டு போய் அப்பம் வாங்குறோம். மனசாட்சி குத்தல. உண்மையா இருந்து பாருங்க, ஸ்டைல் ஆயிடுவீங்க. ஆமென். உண்மையா இருந்து பாருங்க உபவாசத்தோட. என்ன மாதிரி புழுகுறவன் யாருமே இல்லை. அப்போ திட்டம் போட்டு பச்சை படம் அப்படியே நம்புவாங்க. ஆனா ஆண்டவராகிய இயேசு நம்ம இதயத்துல வரும்பொழுது ஒரு டிஃபரெண்டா நம்மளை ஆக்குறாங்க. மண்ணு வாரி தூத்து நம்ம எல்லாம் இன்னைக்கு ஐயா நீங்க வந்து என் வீட்டுல நின்றுட்டு போயிடுங்க, கவுண்ட் பண்ணாதீங்கன்னு கூப்பிடுறாங்க. இன்னும் நிறைய இடத்துல போவாத நாட்கள் உண்டுங்க. நேரம் இல்லைங்க, ஓடிக்கிட்டே இருக்கிறேன். இன்னைக்கு 1,15,000 ரூபாய் சம்பளம் எனக்கு. இதை தூக்கி உதிரி போட்டு நிம்மதி இல்லாத வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருந்தோம்.
இன்னைக்கு ஆண்டவர் இந்த சத்திய வேதத்தை எனக்கு கொடுத்தார். இந்த வேதத்தின் மூலமாக அநேக ரகசியங்களை கண்களை திறந்தார். அநேக அற்புதங்களை மக்களை செய்கிறார். வில்லியம் புஷ்பராஜனால குछ भी नहीं कर सकता. இவனால ஒண்ணும் பண்ண முடியாது. நமக்குள்ள இருக்கிறவன் பெரியவன். ஆமென். உங்களை அவர் வழிநடத்த போகிறார். இந்த சீக்ரெட்டுக்கு தான் உங்களுக்கு வழி இப்படின்னு காட்டுறேன். வழி இப்படிதான். நான் இப்படிதான் இருந்தேன். என்னையே கத்த தொட்டு என்னை ஒரு மகனாக ஏற்றுக்கொண்டிருக்கிறார். நீங்க என்ன பாவம் பண்ணீங்க? உபவாசம் போடுங்க. அடிக்கடி உபவாசம் போடுங்க. கொழுப்பெல்லாம் சுருங்கிடும், வியாதியெல்லாம் ஓடிவிடும், திரும்ப ஆயிடுவீங்க. ஹalleluya, ஹalleluya. இதுதான் சீக்ரெட். கைகளை தட்டி தட்டின்னு எல்லாம் ஊழியக்காரன் சொல்றாங்க. மீட்டிங்ல போனா எப்ப பாரு கைகளை தட்டி ஆண்டவர் நாமத்தை மையப்படுத்துங்கன்றாங்க. கையை தட்டுறதுனால ஒரு பெரிய ரகசியமான இருக்கு. அதெல்லாம் சொன்னா ஹிஸ்டரி ரொம்ப போகும். கை தட்டினா ஹார்ட் அட்டாக் வராதுங்க. முதல்ல தெரிஞ்சுங்க. கை தட்டுறாங்க, யார் அதிகமா கை தட்டுறாங்க அவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வராது. பிபி சுகர் பார்டர்ல வந்துரும். ஐபிபி, லோ பிபி, ஹெச்பிபி, ஜெட் பிபி, எந்த பிபி வராது. உற்சாகமா கைகளை தட்டும் போது this is Monday CCR சென்ட்ரல் கண்ட்ரோல் ரூம். இந்த தலை 8 அதுதான் பேரு. என்னது 8 வெச்சிரப்பா. இந்த 8 இருந்து வர நரம்பெல்லாம் சருக்கு நரம்பெல்லாம் இங்க ரெண்டு கையில ஜங்ஷன் ஆகுதான். தலை மயில ஓட்டு விட சின்னதா இருக்குதான். வாங்க கால்படல நம்ம ஆளா கூட தெரியாது. அந்த அளவுக்கு இந்த தலை மயிரோட சிறியதா இருக்கிற நரம்பினால் சுத்தப்பட்ட இந்த சரீரம், இந்த சரீரத்துல ஓடுற ரத்தங்கள்லாம் ஏதோ ஒரு இடத்துல சாப்பிடுற கவாப்பு அது இது பாஸ்ட் ஃபுட் பீஸா கீசான சாப்பிட்டு அடைப்பு ஏற்பட்டு பக்கவாதம் வந்து இடுப்பு வலி உட்கார ஏதுக்கல ஏதுக்கு முன்ன உட்கார முடியல அப்படின்ற இந்த கேஸுக்கெல்லாம் கைகளை தட்டினா போதும், ஆட்டோமேட்டிக்கா நல்லா ஆயிடும். கைகளை தட்டிங்க போ, உட்காரலாம் உட்காரலாம் உட்காரலாம். எழுப்புதல். ஹalleluya. மறக்க முடியுமா? உங்களை மறக்க முடியுமா? சொந்தமாய் வந்தவரே, பாசம் என்மேல் வைத்தவரே, உங்களை மறக்க முடியுமா? உங்களை மறக்க முடியுமா? சொந்தமாய் வந்தவரே, பாசம் என்மேல் வைத்தவரே, உங்களை மறக்க முடியுமா? சொந்தமாய் வந்தவரே, பாசம் என்மேல் வைத்தவரே, உங்களை மறக்க முடியுமா? உயிரே உயிரே என் உயிரினம் உயிரே, உறவே உறவே என்னை கலந்த உறவே, உயிரே உயிரே என் உயிரினம் உயிரே, உறவே உறவே என்னை கலந்த உறவே, சொந்தமாய் வந்தவரே, பாசம் என்மேல் வைத்தவரே, உங்களை மறக்க முடியுமா? உங்களை மறக்க முடியுமா? ஆண்டவராகிய இயேசுவை நம்ம ஒரு நாளும் மறக்க முடியாதுங்க. காரணம் அவர் உங்களை நேசிக்கிறவராய் இருக்கிறார். அடுத்து மத்தேயு 6:17 வாசிக்க கேட்போம். 6:17. நீயோ உபவாசிக்கும் பொழுது அந்த உபவாசம் மனுஷர்களுக்கு காணப்படாமல் யாருக்குங்க? மனுஷர்களுக்கு காணப்படாமல் பக்கத்து வீட்டுக்கு அகத்து வீட்டுக்கு காணப்படக்கூடாது. நீ செய்யற உபவாசம் மனிதர்களுக்கு காணப்படக்கூடாது. அந்தரங்கத்தில் இருக்கிற உன் ஓ, பிதா அந்த ரகத்தில் இருக்கிற உன் பிதாவானவர் காணப்படும்படியாக அவர் தான் பார்க்கும்படியாக உன் தலைக்கு எண்ணெய் உன் பூசி தலையில எண்ணெய் ஊத்து, உன் முகத்தை கழுவு. நல்ல சோப்பு போட்டு பிரஷ் போட்டு உன் முகத்தை கழுவு. அப்பொழுது அந்த ரகத்தில் இருக்கிற உன் பிதா உனக்கு வெளியரங்கமாய் பதில் தருவார் தருவார் தருவார். இதுதாங்க சீக்ரெட். பக்கத்து வீட்டு கூட தெரியக்கூடாது. ஏன்னா பக்கத்து வீட்டுல இருக்கிறாங்க பாரு, இந்த மக்கள் என்ன கப்பு கப்புன்னு வீடு கட்டுறான், கப்பு கப்புன்னு ஸ்கூட்டர் வாங்கினா, கார் வாங்கிட்டா, கழுத்து நிமிர முடியாத நெக்லஸ் போட்டு போறா,
பட்டு முடியா கட்டுறாரு, எங்கடா திருட்டு வந்தாலோ. ஐயா அம்மா, ஆண்டவராகிய இயேசு கிட்ட முடிதோடு எதையும் நினைக்காதீங்க. எதையும் கொண்டு வந்ததில்லை, இங்கிருந்து எதையும் கொண்டு போவதில்லை. ஆண்டவராகிய இயேசு மட்டும்தான் உலக ரட்சகர். முருகன் கிருகன் எவனுமே கிடையாது, எவனும் இது ஒண்ணும் கிளிக்கல. இயேசு வந்தார், என் வாழ்க்கையை ஒளிமயமாக ஆக்கினார், என் இருளை வெளிச்சமானார். கர்த்தர் கொடுத்த டைட்டில் தான் அந்த இஸ்ரேல் நாட்டில் கொடுத்தாரு, உன் வாழ்க்கைக்கு நான் ஒளியா இருப்பேன். அதுக்கு தான் என்னுடைய ஊழியமே தி லைட் ஆஃப் தி வேர்ல்ட் மினிஸ்ட்ரி. உலகின் ஒளியை இயேசு என்கிற ஊழியத்தை அக்னி அபிஷேகமா செய்து கொண்டிருக்கிறேன். ஒன்லி தமிழ்நாடு மட்டும் இல்லைங்க, ஒரிசா, பீகார், புவனேஸ்வர், கட்டாக்கு, டெல்லி, கல்கத்தா, பாலசூர், அனந்தபூர், ஹைதராபாத், திருப்பதி, கணக்கே இல்லை. ஆட்சி முழுவதை தான் தெரிஞ்ச பாஷையில எனக்கு தேவை ஹல்லேலூயா பரிசுத்த ஆவியானவருடைய பாஷை மட்டும்தான். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பக்கத்துல கூட தெரியக்கூடாது உபவாசம். அப்போ சீக்கிரட்டா நீ உபவாசித்து அந்த கதவை பூட்டி ஆண்டவருக்குள்ள குமரி குமரி அழுது வெளியே வந்து பார், ஆண்டவர் உனக்கு நிச்சயமாக பதில் தருவார். அண்டி ஆமென், ஹல்லேலூயா. 6:18 வாசிங்க. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா எப்பொழுதுமா பாஸ்டிங் எல்லாம் முடிஞ்சு உபவாசம் முடிஞ்சு நீ அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற பிதா வெளியே ஓபனா உனக்கு பதில் கொடுத்துருவாரு. போ மகளே, போ, உன் பொண்ணை போய் சேரு, போ, இடம் கட்சி பாரு, எல்லாம் நடக்கும். போடா, நான் இருக்கிறேன், போ, உனக்கு எல்லாத்தையும் நான் தரேன். ஏன்னா இந்த உலகத்தில் இருக்கிற எவனே நீ ஆராதிக்கலையே, யார் ரெக்கமெண்டேஷன் வேணாங்க, கர்த்தருடைய ஹை ரெக்கமெண்டேஷன் தான் போதும். தைரியமா, எனக்கு 3 பிள்ளைங்க, 3 பிஎஸ்சி நர்சிங் முடிஞ்சு வச்சேன் ஆந்திராவில். எல்லாம் நல்ல மாதிரி முடிச்சுட்டு பிள்ளைங்களாம் டிகிரி முடிச்சிச்சு, நானும் வேலையை விட்டுட்டு வந்துட்டேன். இப்ப வேலை வேணும். என் பிள்ளைங்க நான் சொல்றது இல்லை, 6ஆம் கிளாஸ்ல பிள்ளைங்களுக்கு கொடுத்த சூடு, கல்யாணம் ஆகி 2-3 பிள்ளைங்க புத்துச்சு இன்னைக்கு. அது வரைக்கும் இன்னும் மறக்கல. என்ன சூடு? வெள்ளிக்கிழமை உபவாசம் பண்ணணும், முட்டி போடலன்னா உனக்கு சாப்பாடு கிடையாது. ஜெபிக்க 8 மணி ஆனா வீட்டில் உட்காந்தா உனக்கு சாப்பாடே கிடையாது. நானும் என் மனைவியும் சிக்கன் லெக் பீஸ் எடுத்து அவங்க எதுலேயே கடிச்சு சாப்பிடுவோம். அவங்க எங்க ஆயா, எங்க அம்மா, என்னை பெத்த அம்மா கிட்ட போய் சொல்லும். ஏன்னா என் மனைவி தான் இதுக்கு முக்கிய காரணம். பசங்களை இப்படி வந்தா தான். 2 நாளைக்கு பட்டியா போட்டேன் என் பையனை. அதை பார்த்து சின்ன பசங்க கத்துக்கிச்சு, ஐயோ ஜபம் பண்ணணும்னா சாப்பாடு போட மாட்டேங்கிறாங்க வீட்டில் அப்படின்னு அன்னைக்கு ஆரம்பிச்சுட்டாங்க. எவங்கிட்டையும் போய் நான் கையாடுறேன், என் பசங்களுக்கு சீட்டு கொடுங்க எப்படின்னு. 3 நாள் பாசிங்க இருப்பாங்க என் பொண்ணு. ஆண்டவர் கொடுத்த நல்ல ஒரு வீடு, அதுக்கு ஒரு ரூம் போட்டேன். அது உள்ள போச்சுன்னா 1 மணி நேரம் என் பிள்ளைங்களுக்கு முட்டி ஒட்டலை மாதிரி தெரிஞ்சிருக்கும். என் பொட்ட பசங்களுக்கு வெள்ளை அழகா இருப்பாங்க, ஆனா கருப்பா இருக்கும். இஸ்லாம் சகோதரர் பாத்துக்கிறீங்களா? முஸ்லீம் இங்க நெத்தில கருப்பா இருக்கும், பாத்துக்கிறீங்களா? எங்க கருப்பா இருக்காம தான் ஒரிஜினல் முஸ்லீம். ஏன்னா வானத்தையும் பூமியும் அந்த சரசல படைத்த இயேசுவை பூமியில தலை குத்துறான். நீங்க எத்தனை பேர் பாதப்படியை முத்தமிடுறீங்க? வானம் எனது சிங்காசனம், பூமி ஊழல் காலெல்லாம் போய் தொட்டு கும்பிடுறோம். என்னைக்கு நான் சாஸ்தாங்க விழுந்து முத்தம் விட்டுக்கிறியா? கத்துக்குங்க, இதெல்லாம் புது பழக்கம். ஆண்டவர் சாஸ்திரம் இல்லையா? இன்னைக்கு ஏன் ஓடுறான் வெளிநாட்டுக்கு? என்ன வளம் இல்ல, அவன் பாதப்படிய முத்தம் பண்றாங்க முஸ்லிம் சகோதரர்கள். அதனால தாங்க செழிப்பா இருக்கிறாங்க. நம்மளுக்கு இந்த மாதிரி மெத்த மேல நிக்கிறோம், புரியுதா? இதெல்லாம் விட்டுடணும். ஆண்டவருக்காக
இறங்கி போ. கர்த்தருக்காக எதையும் செய்யணும். அப்பதான் வெளியரங்கமாய் பார்க்கிற கர்த்தர் உனக்கு பயங்கரமாக ஆசீர்வாதத்தோடு பொக்கிஷங்களை கொடுப்பார். அல்லேலூயா. இந்த உபாசனா அப்படித்தான். மத்திய 6:7 வாசிங்க. அன்றியும் நீங்கள் ஜெபம் பண்ணும் பொழுது அஞ்ஞானிகளைப் போல, என்ன ஆணிகளைப் போல, அஞ்ஞானிகளைப் போல வீண் வார்த்தைகளை அளப்பாதீர்கள். அவர்கள் அதிக வசனிப்பினால் தங்கள் ஜெபம் கேட்கப்படும் என்று நினைக்கிறார்கள். ஆமா, நம்ம ஜெபம் கேட்கும் அப்படின்னு ஊராட்டு கதையெல்லாம் பேசுறது, ஊராட்டு வேலைலாம் இஷ்டு போட்டு அப்பதான் வேலை செய்யறது. அக்கா, தங்கச்சி, அண்ணா, தம்பி, உபவாசம் என்ன ஆண்டவருக்கு பிடிக்கணுங்க. இருந்து பாரு. எனக்கு வரல, எனக்கு வரல, ஐயோ ஐயோ அவ போய்க்கிறாங்க. எதுக்கு கத்துற? கிளம்பி நைட்டாப்பம் துமகரதும் பைதோ உட்கார், எங்கேயும் போவாத, இருக்கிற இடத்துல உட்கார். யாத்திரை 11 என்ன சொல்லுது? நீ சும்மா இரு, நான் உனக்காக குஸ்தி பண்ணுவேன். ஏதாவது வசனத்துக்கு கீழ்ப்படுமான போ. உபாசம் போட்டு அவனுக்கு எப்ப போறது, நான் ஊரை சுத்துறது. கேட்டா மா பசி எடுக்குது, நான் உபாசம் இருக்கிறது. ஊரெல்லாம் மேய்ஞ்சிச்சு. இதெல்லாம் உபாசம் கிடையாது. உபவாசம்னா தனிமையா ஆண்டி உட்கார்ற மாதிரி உட்கார்ந்து ஆண்டவராகிய இயேசுவை நோக்கி பாரு, பைபிள் கையுமாயிரு. அப்பதான் உங்க வேலையை முடியும். இது சத்தியம், என் வாழ்க்கையில நடக்குதுங்க. நான் பெற்றுக்கொள்றேன். நான் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதத்தை உங்களுக்கு சொல்லத்தான் இன்னைக்கு மைக்கேல புடிச்சு பேசுறேன். அதுக்குதான் அஞ்சாணி மாதிரி பேசாதீங்க, வீண் வார்த்தைகளை அளப்பாதீங்க, எதுவும் பேசாதீங்க. கர்த்தருக்குள் உபவாசத்தோடு இருங்க. அப்பதான் ஆண்டவர் உனக்கு பதில் கொடுத்து உன்னை ஆசீர்வதிப்பார். இது இந்த உபவாசம் உன்னுடைய தனிப்பட்ட உபவாசம். உன் குடும்பத்துக்கும், உன் பிள்ளைகளுக்கும், கணவனுக்கும், உன் பேர பிள்ளைக்கும், உன் பிசினஸுக்கு உள்ள உபவாசம். எது கேட்டாலும் அந்த கதவை பூட்டுங்க, ஆண்டவர் நோக்கி பாருங்க, அழுது புலம்புங்க, வெளியே வாங்க. தேவாதி தேவன் உனக்கு நிச்சயமா பதில் கொடுப்பார். இது தனிப்பட்ட உபவாசம். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. நீர் இல்லை என்றால் நான் ஒன்றும் இல்லை, நீர் வந்தால் குறை ஒன்றும் இல்லை, குறை ஒன்றும் இல்லை. நீர் இல்லை என்றால் நான் ஒன்றும் இல்லை, நீரில் வந்தால் குறை ஒன்றும் இல்லை, குறை ஒன்றும் இல்லை, குறை ஒன்றும் இல்லை, குறை ஒன்றும் இல்லை. நீர் இல்லை என்றால் நான் ஒன்றும் இல்லை, நீரில் வந்தால் குறை ஒன்றும் இல்லை, குறை ஒன்றும் இல்லை.
பாரு, கர்த்தர் வந்தால் எனக்கு குறை இல்லைன்னு சொல்லுங்க. கர்த்தர் வந்தால் வந்து பாருங்க. வந்திருக்கிற 18 பேருக்கு நான் சொல்றேன், உங்க வீட்டுல டெஸ்ட் பண்ணி பாருங்க. அடுத்த வாரம் சர்ச்சில் நீங்க சாட்சி சொல்ல போறீங்க. ஆமென், ஆமென். உங்க குடும்பத்துல நல்ல ஆசீர்வாதத்தை உணர்வீங்க, நல்ல செய்திகள் வரும். எப்போ வர வேண்டிய பணம் தேடி வரும். ஆமென். கர்த்தர் பிரச்சனை மாறுவதற்கு கர்த்தர் வழி செய்வார். ஆமென், ஹல்லேலூயா. காரணம், உன் தனிப்பட்ட வாழ்க்கைக்கு நீ உபவாசித்து புலம்பிக் கொண்டிருக்கிறாய். கைகளை தட்டி உற்சாகமா உற்சாகமா அபிஷேகத்தின் வல்லமை இறங்குகிறது. நிச்சயமாக உபவாசம் சும்மா சாதாரணது கிடையாதுங்க. இரண்டாவது வகை உபவாசம் பார்க்கலாம். யோனா தீர்க்கதரிசி நினிவே பட்டணம் கவிழ்க்க போகிறது, அழிய போகிறது என்று தீர்க்க தரிசனம் சொல்லும் பொழுது, அந்த நாட்டு ராஜா, அந்த தேசத்து ராஜா என்ன பண்ணானா, அந்த ராஜ நாற்காலிலிருந்து இறங்கி ராஜ வஸ்திரத்தை கழட்டி சுத்தி வீசி எறிந்தான். ராஜா எப்படி இருப்பாருமா? அல்லேலூயா. தூங்குற யாரையும் சொல்லுங்க. ராஜா எப்படி இருப்பாரு அக்கா? இப்படி இருப்பாரா இல்ல இப்படி இருப்பாரா? அதுதான் நம்ம ராஜா இயேசு எப்படிப்பட்டவரே? கம்பீரமானவர். ராஜ வஸ்திரத்தை அணிந்திருப்பார், தலையில் கிரீடம், மார்க்கவசம், ராஜ வஸ்திரத்தோடு. நினிவே ராஜா அப்படிதான் இருந்தான். உடையவங்க 1000 பேரு போறானா போவாங்க. அவ்வளவு சர்வ அதிகாரம் படைத்த ராஜா யோனா மூலமா தீர்க்க தரிசனம் உரைக்கப்படுகிறது. ராஜாவே, இந்த பட்டணம் அழிய போகிறா. சும்மா இருப்பாங்களா? ராஜா சும்மா இருப்பாரா? எல்லாத்தையும் விட்டு இறங்கி போட்டிருந்த வஸ்திரத்தெல்லாம் கட்டி சுத்தி வீசி எரிஞ்சிட்டான். நமக்கு நைட் செய்யட்டும், எனக்கு தேவையில்லை. அப்பொழுது அந்த நாட்டு ராஜா அரண்மனையை விட்டு இறங்கி வந்து எல்லாம் செய்துவிட்டு அவர் ஏதோ ஒன்று எடுத்து சுத்திக்கினாரு. சுத்திக்கிட்டு போய் நேர சாம்பல்ல உட்கார்ந்தார். சாம்பல்ல உட்கார்ந்து பாட்டு பாடினாரு. ஆண்டவர் நோக்கி பார்க்க ஆரம்பிச்சிட்டார். ஒரு ராஜாவுக்கே இப்படின்னா நம்ம எல்லாம் ஒண்ணுமே கிடையாதுங்க. ராஜ வஸ்திரத்தை இந்த வேலையவான தூக்கி எறிஞ்சிட்டார். ஆண்டவர் நோக்கி போல எந்த எம்பி எம்எல்ஏ எந்த பிரதமர் யாருக்கு போனாலும் வேலை நடக்காது. பிரதமருக்கெல்லாம் பிரதமர் நம்ம ஆண்டவராகிய இயேசு. அவரை நோக்கி பார்த்து அழ ஆரம்பிச்சிட்டாரு. ஐயோ தேவாதி தெய்வமே, நினிவே பட்டண நாடு அழிய போகக்கூடாது ஆண்டவரே, அழிவிலிருந்து காப்பாற்றும். அப்பதான் ராஜா அறிவிச்சானா, எல்லா ஜனங்களுக்கும் சாப்பிட கொடுத்தோம். யாரும் சாப்பிடக்கூடாது, ஆடு மாடு ஜீவராசி தண்ணி குடிக்க கூடாது, எல்லாம் உபவாசம் இருங்க. என்ன இருங்க? பாஸ்டிங் இருங்க, நோம்பு இருங்க, ரோசா இருங்க, ஒரு பங்கு இருங்க, உப்பு சத்தியாகிரகம் பண்ணுங்க. இந்த உபவாசத்தை அறிவித்து பெரும்புகை நகரம் முழுவதும் உபவாசத்தில் இருந்து கூடி ஆராதித்தார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்படி கண்ணீரோடு உபவாசித்து அழுது அப்படி கம்பீர சத்தம் போட்டு ஆண்டவரிடத்துல அழுதா பார்த்து சும்மா இருப்பாரா? சொல்லுங்க
சும்மா உட்கார தேவன் நம்ம தெய்வம் கிடையாது. அவர் யூத கோத்திரத்து சிங்கம். உடனே பதில் கொடுப்பார். அவன் சொல்லிட்டான் அழிய போதுன்னு. ஆனா அதுக்கு பரிகாரம் உபவாசம், அழுகை. ராஜா முதல் கொண்டு ஆட்டுக்குட்டி, கோழி, கொக்கு வரைக்கும் உபவாசம். அழுதார்கள், புலம்பினார்கள். அப்பொழுது என்ன நடந்தது? நினிவே பட்டணம் அழியாமல் காக்கப்பட்டது. ஓ நினிவே ராஜாவே, 120,000 பேர் வசிக்கிற இந்த நினிவே பட்டணத்தின் அழிக்க மாட்டையா, காப்பாற்றுவையான்னு சொல்லி ஆண்டவர் மனம் இறங்கினார். நினிவே பட்டணம் அழிவிலிருந்து காப்பாற்றப்பட்டது. கைகளை தட்டுங்க. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்பேற்பட்ட உபவாசம் இருந்தால் வாசிக்கலாம். யோனா 3:6 வாசிங்க. உள்ளது செய்தி நினிவேயின் ராஜாவுக்கு எட்டின போது அவன் தன் சிங்காசனத்தை விட்டு எழுந்து தான் உடுத்தியிருந்த உடுப்பை கழற்றி போட்டு இரட்டை உடுத்திக் கொண்டு சாம்பலிலே உட்கார்ந்தான். இரட்டை உடுத்தினா நம்மது இரட்டை என்ன ஆண்டி? மொத்த வசத்தை தூக்கி விசிறி எடுத்துட்டான். போவானே வேற என்னத்தையோ சுத்திக்கிறான். நான் சொன்னேன் ஏற்கனவே, வேற எதையோ சுத்திக்கிட்டு போய் சாம்பல்ல உட்கார்ந்தான். அந்த ரெட்டை உடுத்தினா என்ன? நம்ம செய்யுமா? எல்லா பேண்ட் ஷர்ட் கட்டி கோழி பைய கட்டிக்கு நான் வீட்டுக்கு போனா என்ன நினைப்பாங்கம்மா? சொல்லுங்க. கோழி பைய உடுத்திக்கிட்டு போய் சாம்பல்ல உட்கார்றாங்க. பைத்தியக்காரன் சொல்லுவாங்க. ஆனா ராஜாவே இரட்டை உடுத்தி சாம்பலில் உட்கார்ந்தார் என்று சொன்னார். அந்த பட்டணத்துக்கு வருகிற அழிவை கர்த்தர் செபித்த உடனே கூடி ஆராதித்தார்கள். விடுதலை கிடைத்தது. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. 7வது வசனம் வாசிங்க. சத்தத்தை உயர்த்தி. மேலும் ராஜா தானும் தன் பிரதானிகளும் நிர்ணயம் பண்ணின கட்டளையாக நினிவேவில் எங்கும் மனுஷரும் மிருகங்களும் மாடுகளும் ஆடுகளும் ஒன்றும் ருசி பாராதிருக்கவும் மேயாமலும் தண்ணீர் குடியாமலும் இருக்கவும். பாருங்க, ஆடு மாடு கூட எதுவுமே புல்லு போடலங்க, சாப்பிடல. அப்போ எந்த அளவுக்கு வைராகியம் பாருங்க. இந்த உபவாசத்துக்கு பவர் உண்டு, உபவாசத்துக்கு அதிகாரம் உண்டு. நீ எங்க யார போ கொடுத்து ஏமி செய் கொடுத்து தொட்ட கொடுத்து திட்டு கொடுத்து ஏமி செய் கொடுத்து நீ அந்த கூச்சாடி sit down உட்கார்ந்து ஆண்டவர் நோக்கி நீ அழுது கேள, அந்நிய பாஷையில் பேசிக்கிட்டே கேள. பரிசுத்த ஆவியானவர் உனக்கு பலத்தை கொடுத்துக்கிட்டே இருப்பாரு. ஒரு என்ஜின் ஓடிக்கிட்டே இருக்கும், அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கும். ஓடிக்கிட்டே இருந்து எதை போக்கஸ் பண்ணி ஜெபித்து நீ முடிக்கிறாயோ அப்போ அங்கிருந்து நல்ல பதில் வரும். திருச்சியிலிருந்து நல்ல பதில் வந்தது. சகோதரி சாட்சி சொன்னார்கள். நம்ம ஜெபிக்கணும், உபவாசம் இருக்கணும். அதுக்குதான் இந்த கூடுக. அதுவும் நான் ஒரு புதுமையா பாக்குறேன். நாத்திகம் அதுவும் உபவாசம் வச்சுக்கிறாங்களா ஐயான்னு கேட்டேன். ஏன்னா நாத்திகமா அப்பதான் நல்லா சாப்பிடுவோம். பரி சாப்பிடுறது இல்லையா? இன்னைக்கு விசேஷமா நாளாச்சு. சில பேர் செய்த வச்சுட்டு இருப்பாங்க. எப்ப விடுவாரோன்னு தெரிந்து நீ விசேஷமா கடித்து விடுறனால அதுதான் ஆண்டவர் சொன்னார் பாசிங் போடு. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. வாசிக்கலாம் இன்னொரு வசனத்தை. யோவேல் 4:8 வாசிங்க. யோவேல் 4:8. சீக்கிரம் டைம்ல. ஆமா 3:8 வாசிப்போம். உங்கள் குமாரரையும் உங்கள் குமார்த்திகளையும் யூதா புத்திரரின் கையிலே விற்பேன். இவர்கள் அவர்களை தூர தேசத்தாராகிய செபேயாரிடத்தில் விற்று போடுவார்கள். கர்த்தர் இதை சொன்னார். குமாரரையும் குமார்த்திகளையும் யூதா புத்திரரின் கையிலே விற்பேன். இவர்கள் அவர்களை தூர தேசத்தாராகிய செபேயாரிடத்தில் விற்று போடுவார்கள் என்றார். யோவேல் 2:12 வாசிங்க. ஆதலால் நீங்கள் இப்பொழுதே உபவாசத்தோடும் அழுகையோடும் புலம்பலோடும் உங்கள் முழு இருதயத்தோடும் என்னிடத்தில் திரும்புங்கள் என்று யார் சொல்றது?
ஊழியக்காரர் யாரும் சொல்ல, கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை. முழு இருதயத்தோடு, முழு ஆத்துமோடு, முழு பலத்தோடு உபவாசம் இருந்து கர்த்தர்கிட்ட திருமணமா. அப்பதான் ஒவ்வொன்றும் வெற்றி அடை செய்யும், வெற்றி அடை செய்வார். எங்க பிள்ளைங்க நடு பொண்ணு ஜெபம் பண்ணிடுச்சு, உபவாசம் இருந்து போச்சு, இன்டர்வியூக்கு போச்சு, ஃபர்ஸ்ட் கிளாஸ் பாஸ் பண்ணிட்டு அது என்ன மாதிரி நிறைவேறிச்சு. சின்ன பொண்ணு 3 நாள் பாஸ்டிங் இருந்து போனா பெங்களூருக்கு. போஸ்டர் எனக்கு ஒரு வார்த்தை சொன்னான் பஸ்ல, டாடி ஐசியூ டிபார்ட்மெண்ட் கிடைச்சா ரொம்ப நல்லா இருக்கு டாடி, அது ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ், வெளிநாடுகளுக்கெல்லாம் ரொம்ப சூப்பரா இருக்கும் அப்படின்னு. நான் சொன்னேன், அம்மா உபவாசம் இருந்த ஜெர்மன்ட்ட கர்த்தர் வார்த்தையின்படி செயல்பட போமான்னு. அங்க போனா கேரளா பசங்க 500 பேர் நிற்கிறாங்க. 11 மணிக்கு போய் இறங்கினேன். என் பின்னால 3 பேர் நிற்கிறாங்க. அப்ப எங்களுக்கு ஒரு சந்தோஷம் ஆச்சப்பா, நம்மளோட 3 பேர் லேட்டா வந்துக்கிறாங்கப்பா அப்படின்னு. 5 மணியில் நிக்குது பாருங்க. அந்த ஜபத்துக்கு வல்லமைக்கு வல்லமை இருக்குதுன்னு அன்னைக்கு நான் புரிஞ்சுக்கிட்டேன். என் சிறிய மகன் என்ன டேடி கிடைக்குமா, இவ்வளோ பேர் எவ்வளோ பேர் கேரளா காட்சிங்க டாடி, அவங்க நல்லா இருப்பாங்க அப்படின்னு. போறவங்கலாம் திரும்பி வராங்க, போறவங்க பொண்ணு வரல, யாருமே வரல. ஒரு சில பேர் அங்கேயே நின்றுடுறாங்க, வரல. கட்சியில டாக்டருங்க டீனுங்கெல்லாம் வந்து பிஎஸ்சி ஸ்டாப் யாரா இருக்கிறீங்க, ஜிஎன்எம் யாரா இருக்கீங்க, 2 வேணா நில்லுங்கன்னாங்க. அங்க போனா என் பொண்ணு 11வது இடத்துக்கு போய் முன்ன போய் நின்ட்டான். ஆமென். முந்தினோர் பிந்தினோர் ஆगे पीछे पीछे आगे. எங்க இருந்த மகள் 16வது அங்க போய் நின்ட்டான். பசி ஒரு பக்கம், இது எப்ப போறது 3 மணி ஆகும் போடுது அப்படி. உடனே எங்களுக்கு 11:45 என் மகள் உள்ள போனா, போனவா வரவே இல்லை. இன்னொரு பொண்ணு வேகமா வந்துச்சு, ஏமா உள்ள ஒரு பொண்ணு குள்ளமா ஒரு பொண்ணு, அது செலக்டட் அங்கிள். செலக்டட். ஏன்னா ரொம்ப வெறிமா இருக்கு பசங்களாம். அப்பத்துல சோறு போடாத வந்துட்டாட்ட. உண்மையா சொல்றேங்க, அதிகமா சாப்பிடுறதுனால தான் தூக்கம். முகநாள் டிஸ்ட் போட்டுக்கலான்னு பிள்ளைகளை நான் சொல்றேன் பாரு. பெற்றோர்களே, உன் பிள்ளைகளை நீங்கள் தண்டியாமல் விட்டால் உனக்கு ஐயோ. புரியுதா? அப்பப்பா நல்லா நசுக்கி நல்லா கட்டு போட்டு விடணும் பிள்ளைங்களை. அப்பதான் சாமா. அப்படியே எல்லாம் முடிஞ்சிச்சு. வெளியே வர என் பொண்ணு, டாடி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் டாடி, என்னமானா ஐசில என்ன செலக்ட் பண்ணிட்டாங்க, கைகளை தாக்க. இது சாத்தியம். உபவாசத்துக்கு என்னையா அவ்வளவு ஒரு வல்லமை, என்ன பவர் பாருங்க. இந்த உபவாசம் பத்தி பேசத்தான் நான் வந்தேன். இன்னைக்கு மகன் 3 வருஷம் தான் வேலை செய்தான். 3 வருஷம். என்னம்மா எப்படி பாக்குற டாடி, உன்னை 1 மணி நேரம் பொறுத்து பேசு டாடி, நான் பாசிட்டிவ் பிரேயர்ல இருக்கிறேன்னு. ஜபத்துல எப்ப பார்த்தா ஜபம் ஜபம் ஜபம். கட்சியில 3வது வருஷம் முடிஞ்சது. கேம்பஸ் வெளிநாட்டு செலக்டர் கிளைண்ட் வந்தாங்க. அங்க என் பொண்ணு ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணி அழகா கூட்டிட்டு போயிட்டாங்க. ஆமென், ஹalleluya. இன்னைக்கு வார்டு இன்சார்ஜா மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த்ல சவுதி அரேபியால கிங் அப்துல் அஜீஸ் ஹாஸ்பிடல்ல இன்னைக்கு வார்டு இன்சார்ஜா இருக்கறா இன்னைக்கு. ஆமென், ஹalleluya. காரணம் என்ன? ஜெபம், கண்ணீர். எதுவும் வர போறது இல்லைங்க. எதுவும் இல்லை. ஆண்டவர் கொடுத்தாரா, கெட்டா ட்ரெஸ் பண்ணு, பிச்சைக்கார மாதிரி இருக்காத. ஆர்காட்ல ஒரு பாஸ்டர் இருக்கிறாரு. அடிக்கடிக்கு நான் பாஸ்டர் பிளேஸ்க்கு போவேன். அப்போ எப்ப பாரு ஒரே சட்டு போட்டு வர, கீழி போய் பக்கத்துல வந்த என் பாஸ்டர், நான் துணிச்சலாகுவேன். நான் என் மூஞ்சி மேலே கேட்டுருவேன். அதையும் நான் சொன்னேன், பாஸ்டர் வில்லியம் போய் பார்த்துக்க தமாசை. அவன் காலரை பிடிச்சி இழுத்த முடியுமா? எப்ப பாரு இந்த சட்டப்படி என்ன யாருக்கு ஊழியம் பண்றியா? என்னங்க ஏசு ஏசு பிச்சைக்காரனா? 11 கூடுதல் பாக ரீதியா போட்டு வரேன். தயவு செஞ்சு சட்டை போட்டு வராங்க.
கீழ்ச்சிட்ட வரல விட்டு அப்படி என் பேக்ல ஒரு 42 ஷர்ட் நம்பர் இருந்துச்சு ஒயிட். இத போடுங்க, ஆசீர்வாதமா இருப்ப. இன்னைக்கு அருமையா ட்ரெஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. காரணம் நீங்க கொடுத்த சட்ல வல்லமை இருக்கிறது. ஆமென், ஹalleluya. கர்த்தருடைய பிள்ளைகள் கெத்தா இருக்கணுங்க. உன்னை பார்த்தாவே அப்படியே ஒரு மாதிரியா பார்க்கணும். நான் நிறைய டைம் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டேன். நீங்க கிறிஸ்தவங்களான்னு கேட்கறவங்களா உண்டு. நீங்களா கிறிஸ்தவங்களா அப்படிங்க அந்த அளவுக்கு ஆண்டவர் வச்சிருக்கிறார் நம்மள. ஆமென், ஹalleluya, ஹalleluya. அடிக்கடி வாட்ச் நீங்க பாத்தீங்கன்னா விட்டுருவேன், நான் தான் பார்க்கணும். ஆமென், ஹalleluya, ஸ்தோத்திரம். சரி, வாசிக்கலாம். யோவேல் 2:29 வாசிங்க. யோவேல் 2:29. ஊழியக்காரர் மேலும், யார் மேலுமா? ஊழியக்காரர் மேலும், ஊழியக்காரர் மேலும், ஊழியக்காரிகள் மேலும், உங்க மேலும் அந்நாட்களிலே என் ஆவியை ஊற்றுவேன். அந்நாட்களிலே ஊழியக்காரர்கள் மேலும் ஊழியக்காரிகள் மேலும் என் அக்கினி அபிஷேகத்தை ஊற்றுவேன். அடுத்த வசனம், வானத்திலும் பூமியிலும் இரத்தம் அக்கினி ரத்தம் அக்கினி புகை ஸ்தம்பங்களாகிய அதிசயங்களை